என் அன்பின் உருவமே, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த தெய்வீகமான வழிகாட்டுதல் உங்களை வந்து அடைஞ்சிருக்கன்னா அது கண்டிப்பா தற்செயல் கிடையவே கிடையாது. பல இரவுகள் தூக்கமே இல்லாம நீங்க சிந்தின கண்ணீருக்கும் உங்க மனசின் ஆழத்திலிருந்து எழுந்த அந்த வலியான கதறலுக்கும் ஒரு விடை கொடுக்கத்தான் இது வந்திருக்கு. ஆமாங்க, இது உங்க தலையெழுத்தையே மாத்த வந்திருக்க ஒரு நேரம். அதனால கொஞ்சம் முழுமையா உங்க கவனத்தை இதுல செலுத்துங்க. இந்த செய்தியோட முழு ஆற்றலையும் நீங்க பெறதுக்கு முன்னாடி உங்க ஆன்மாவோட நான் நேரடியா ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். இந்த வீடியோவை உங்கள் கண்முன் கொண்டு வந்த பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சமே நன்றி, பிரபஞ்சமே வாழ்க என கமெண்ட்ல பதிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. கண்டிப்பா இது உங்க நல்வாழ்வுக்கான ஒரு நேரடி அழைப்புங்க. உங்க மனசை அமைதிப்படுத்திட்டு நான் சொல்றத முழுமையா கேளுங்க. பகுதி 1. துன்பங்கள் முடிவுக்கு வரும் நேரம். கடந்த சில காலமா நீங்க எப்படி ஒரு நடமாடும் பிணமா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வெளியே எல்லார்கிட்டையும் சகஜமா சிரிச்சு பேசுற மாதிரி நடிச்சாலும் உங்களுக்குள்ள எரிமலை மாதிரி ஒரு வேதனை கொதிச்சிட்டு இருக்குல்ல. நீங்க சுமந்துட்டு இருக்க அந்த சுமைகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் கழுத்தை நெரிக்கிற பண நெருக்கடி, அப்புறம் கடன் தொல்லை. இன்னொரு பக்கம் உயிருக்கு உயிரா நம்பின உறவுகளோட துரோகம், எதை தொட்டாலும் தட, காரணமே இல்லாத ஒரு உடல் சோர்வு, எல்லாத்துக்கும் மேல அந்த கொடிய தனிமை. இவ்ளோ காலம் இந்த வழிகளை எல்லாம் ஒரு சின்ன புன்னகைக்கு பின்னாடி மறைச்சு வச்சு எப்படிதான் சமாளிச்சிங்களோ, உங்க வழியை என்னால முழுமையா உணர முடியுதுங்க. பகுதி 2. சோதனைகள் உன்னை செதுக்கிய விதம். இவ்வளோ வழிகளும் உங்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை அப்படின்னு நீங்க கதறினது எனக்கும் கேக்குது. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு தண்டனை கிடையாது. உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக இறைவனால் நடத்தப்பட்ட ஒரு தெய்வீகமான சிற்ப வேலைப்பாடு தான் இது. எப்பவுமே சாதாரண கல்ல இந்த உலகம் கண்டுக்காது, காலை மிதிச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா உளியால தொடர்ந்து செதுக்கப்பட்டு அந்த வழிகளை தாங்குற கல் மட்டும்தான் கருவறையில சிலையாகி தெய்வமா பூஜிக்கப்படும். நீங்க இத்தனை நாட்களா பட்ட அவமானங்களும் வழிகளும் உங்களை ஒரு தெய்வச் சிலையா மாத்துறதுக்காக விழுந்த உளி அடிகள் தான். இப்ப அந்த சிற்ப வேலை முடிஞ்சிருச்சு. நீங்க ரொம்ப வலிமையானவரா உருவாகிட்டீங்க. அதனால தனிமையில விடப்பட்டோமே, யாரும் மதிக்கலையே அப்படின்னு சொல்லி இனிமே வருந்தாதீங்க. ஒரு சிங்கம் எப்பவுமே ஆடுகளோட சேர்ந்து மேயாது. உங்க தனிமை ஒருபோதும் பலவீனம் கிடையவே கிடையாது. யார் உண்மையானவங்க, யார் போலி அப்படிங்கிற இந்த உலகத்தோட நிஜ முகத்தை உங்களுக்கு உணர்த்தவும் உங்களை பாதுகாக்கவும் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு தான் அந்த தனிமை. பகுதி 3. துரோகமும் கர்ம வினையும். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச துரோகங்களை நினைச்சு உங்க சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு உங்க முதுகுலே குத்துனவங்களை பார்த்து உங்க ரத்தம் கொதிக்குதில்ல, இவன் அவ்வளவுதான் அப்படின்னு உங்களை ஏளனமா பார்த்து சிரிச்சவங்களை நினைச்சு நீங்க கோவப்படவே தேவையில்ல. இந்த பிரபஞ்சத்தோட பூமராங் விதியை நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். பூமராங் எப்படி வீசினவன் இடத்துக்கே திரும்பி வருமோ அதே போலதான் கர்ம வினையும். எவங்க எல்லாம் உங்க மேல அவமானங்களையும் பொய்களையும் வஞ்சகத்தையும் வீசினாங்களோ அது எல்லாமே இப்ப திசை மாறி பல மடங்கு வேகத்துல அவங்கள நோக்கியே திரும்பி போயிட்டு இருக்கு. அதனால நீங்க யாரையும் தேடி போய் பழி வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. அதனால உங்களை ஏமாத்தினவங்கள திட்டாதீங்க, அவங்களுக்கு நாசம் வரணும்னு சாபமும் விடாதீங்க. உங்க வார்த்தைகளுக்கு ஒரு மந்திர சக்தி இருக்குங்க. கெட்ட வார்த்தைகள் பேசினா உங்க புண்ணியம் தான் குறையும். உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம் உங்களோட முழுமையான மௌனம் மட்டும்தான். அவங்க உங்களை சீண்டும் போது சும்மா ஒரு புன்னகையை மட்டும் சிந்தி விட்டு அமைதியா கடந்து போயிட்டே இருங்க. அந்த மௌனமே அவங்கள நிலை கொலைய செஞ்சிடும். பகுதி 4. வெற்றியும் செல்வமும் குவியும் ரகசியம். சரி, துயரங்களை எல்லாம் கடந்துட்டோம். இனி உங்க வாழ்வுல நடக்க போற அதிரடியான அற்புதங்களை பார்ப்போமா? இத்தனை நாட்கள் உங்களை வாட்டின பண பிரச்சனைகள், நெஞ்ச அடைச்ச கடன்கள் எல்லாம் பனி மாதிரி உருகி விலக போற நேரம் வந்துருச்சு. இதுவரைக்கும் உங்க நிதி நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓட்ட உள்ள பானையில தண்ணி ஊத்துற மாதிரி தான் உங்க வாழ்க்கை இருந்துச்சு. கர்ம வினை அப்படிங்கிற ஓட்டையால வந்த பணம் எல்லாம் மருத்துவ செலவாவும் வீண் விரயமாவும் கரைஞ்சு போச்சு. ஆனா இப்போ அந்த ஓட்டைகள் இறைவனோட அருளால முழுமையா அடைக்கப்பட்டுடுச்சு. இனிமே நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் தங்கும். அது உங்க பரம்பரைக்கான மாபெரும் சொத்தா மாறும். ஆனா செல்வம் சேர்றதுல ஒரு மிக முக்கியமான சூட்ச்மம் இருக்கு. ஒரு விதை மண்ணுக்குள்ள இருட்டுல புதஞ்சிருந்தா மட்டும்தான் முளைச்சு மரமா வளரும். அதை வெளியே எடுத்து வச்சா அது காஞ்சிடும். அதே போல உங்க அடுத்த கட்ட திட்டங்கள், உங்களுக்கு வரப்போற பணம், புதிய தொழில்னு எதை பத்தியும் அது நடந்து முடிகிற வரைக்கும் யார்கிட்டையும் மூச்சு விடாதீங்க. ஊர்க்கண்ணோ பொறாமையும் உங்க காரியத்தை கெடுத்துடக்கூடாது. உங்க திட்டங்களை ரகசியமாவே வைங்க. பகுதி 5. பாதுகாப்பும் தர்மத்தின் மகிமையும். சரி, உங்களுக்கு கிடைக்க போற இந்த புதிய செல்வத்தையும் வெற்றியையும் எப்படி பாதுகாக்கிறது? இந்த பகுதி நீங்க உங்க வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது உங்களுக்கான தினசரி ஆன்மீக கவசம். முதல் படி, தினமும் காலையில நெற்றியில திருநீரு, அதாவது விபூதி அணிஞ்சுக்கோங்க. அது சாதாரண சாம்பல் இல்லைங்க, எந்த தீய சக்தியையும் அண்ட விடாத நெருப்பு வளையம் அது.
ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், தினமும் பசியோட இருக்கிற ஏழைகளுக்கோ இல்ல வாயில்லா ஜீவன்களான நாய்கள், காகங்களுக்கோ ஒரு பிடு உணவளிங்க. அந்த ஜீவனோட வாழ்த்து உங்க பணப்பெட்டிய பாதுகாக்கிற இரும்பு பூட்டா மாறும். மூணாவது, கூனி குறுகி நடக்காதீங்க. இறைவன் உங்க கூடவே வராருங்கிற தைரியத்துல தோள்களை நிமிர்த்தி கம்பீரமா நடங்க. இத ஆழமா உள்வாங்குங்க. கவலை அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கோட உங்க ரத்தத்திலிருந்து வெளியேறுது. உடம்புலயும் மனசுலயும் இருந்த சோர்வெல்லாம் விலகுது. நாளைய விடியல் உங்களுக்கு ஒரு புதிய பிறவி. ஒரு 10 வயசு குழந்தைக்கு இருக்கிற சுறுசுறுப்போடும் அளவற்ற ஆற்றலோடும் நீங்க நாளைக்கு கண்விழிக்க போறீங்க. குடும்பத்துல அமைதியும் முகத்துல ஒரு புதிய தெய்வீக பொலிவும் உங்களை தேடி வரும். பகுதி 6. இறைவனிடம் முழுமையான சரணாகதி. நாம இப்போ இந்த விளக்கத்தோட மிக உணர்வுபூர்வமான மற்றும் முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். உங்க வாழ்க்கை பயணத்தை முழுமையா மாத்தப் போற இறுதி ரகசியமே இதுதான். அதனால அதிகமா யோசிக்கிறத நிறுத்துங்க. இறைவா, என் மனம் சோர்ந்து போச்சு, இனி என்னால யோசிக்க முடியாது, என் வாழ்க்கைங்கிற வண்டியை நீயே ஓட்டு, நீ எங்க கொண்டு சென்றாலும் எனக்கு சம்மதமே அப்படின்னு சொல்லி முழுமையா அவருக்கு ஒப்படைச்சிடுங்க. இதுக்கு பேர் தான் உண்மையான சரணாகதி. இது ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன். வண்டியில பயணம் செய்யும்போது ஒரு முட்டாள் தன் தலையிலேயே சுமைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுவான். ஆனா ஒரு புத்திசாலியோ தன் சுமைய வண்டியில இறக்கி வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிய நம்பி நிம்மதியா பயணம் செய்வான். நீங்களும் சுமைகளை தலையில தூக்கி வச்சு பாரமாக்காதீங்க. உங்க கவலைகளை எல்லாம் மூட்டையா கட்டி இறைவனோட காலடியில வச்சுட்டு இன்னைக்கு ராத்திரி முதல்ல நிம்மதியா தூங்குங்க. இதோ இறைவனோட வாக்குறுதி முத்திரையிடப்பட்டுடுச்சு. உங்க விதியில ஒரு பெரிய ராஜயோகம் ஆரம்பிச்சிடுச்சு. இனி உங்க சுமைகளை நீங்களே சுமந்து வருந்த போறீங்களா, இல்லைனா அதை ஈசனோட காலடியில வச்சுட்டு ஒரு வெற்றியாளனா இன்னைக்கு முதல் வீர்நடை போட போறீங்களா? உங்க பாரம் இப்ப குறைஞ்ச மாதிரி இருக்கா? உங்க புதிய வாழ்க்கையை உறுதிப்படுத்த முழு நம்பிக்கையோட கமெண்ட்ல ஓம் நம சிவாய அப்படின்னு பதிவிடுங்க. உங்களை அவமானப்படுத்தின அதே ஊர்ல நீங்க தரை நிமிர்ந்து வாழப்போற உங்க வெற்றி பயணம் இன்னைக்கு இந்த நிமிஷமே ஆரம்பமாகுது. முழு நம்பிக்கையோட இருங்க. ஓம் நம சிவாய.